சுஜாதா, வாங்க ஜார்ஜ். சுஜாதா, உங்க அண்ணன் ஜெகாவை கொலை பண்ண கணேஷ் உனக்கு நினைவு இருக்கா? அவனை எப்படி என்னால மறக்க முடியும் ஜார்ஜ்? பத்திரிக்கையில வந்து அவனோட உருவத்தை அப்படியே என் மனசுல பதிவு வச்சிருக்கேன். தலைமறைவான அந்த கணேஷ் இப்ப இங்கதான் நடமாடிட்டு இருக்கான். உண்மையாவா? ஆமா சுஜா, அவனை போலீஸ் துரத்துறத நானே நேர்ல பார்த்தேன். ஒருவேளை அவன் இங்க வந்தாலும் வருவான். அதை உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் வந்தோம். அந்த கணேஷ் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறது அவனோட கல்லறைக்குள்ள அவனே நுழையிற மாதிரி. அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். நோ, அவனை கொல்ற விஷயத்துல நீ இவ்வளவு அவசரப்படக்கூடாது. ஜார்ஜ், என்னோட வேகத்துக்கு தடப்படாதீங்க. தடப்படல, கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்றான், அவ்வளவுதான். வேணும்னா நமக்குள்ள இப்படி ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம். ஒப்பந்தமா? ஆமா, அந்த கணேஷ் உனக்கும் தேவை, எங்களுக்கும் தேவை. அவனை முதல்ல நீ கண்டுபிடிச்சா ஆத்திரப்பட்டு கொன்னுடக்கூடாது, எங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதே மாதிரி அவனை நாங்க கண்டுபிடிச்சா எங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இட்ஸ் a promise. நான் உங்களை நம்பலாமா? இதுல நம்புறதுக்கு என்ன இருக்கு? நகைகளை பற்றிய ரகசியங்களை அவன் என்கிட்ட சொன்னதும் அவனை நாயை எடுத்து கொல்ற மாதிரி நாங்களே கொல்லத்தான் போறோம். அதை நீ செய்யணும்னு ஆசைப்படுற, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். எங்க போயிட்டு இருக்க? நேத்து நமக்கு உதவி செஞ்சானே சோமு, அவன் நல்லவன்டா. அவன் அந்த கும்பல்ல இருந்து காப்பாத்த போறேன். கண்டிப்பா காப்பாத்தணும். ஆனா அது ஒரு கொலகார கும்பல், நீ ஜாகிரதையா இருந்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இந்த டாக்டர் ராதாவை பாத்துக்க. அண்ணியை பத்தி நீ கவலைப்படாத, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். சரி. நீங்களாவது தப்பிச்சு போய் அந்த பொண்ணை காப்பாத்து. உங்க கணேஷ் பாவம்பா, புத்தி சரியில்லாம இருந்தானா, லாரியில் அடிபட்டு செத்துட்டான். எவ்வளவு ரத்தம் போயிருக்கு பாத்தீங்களா? ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போனா நல்லா இருக்கும். ஆட்டோ, மாம்பழம் போகணும், வரியா? ஜகாவை கொலை செஞ்ச கணேஷ் தானே? யாரடா கொலகாரன் சொல்ற? ஒண்ணுதான். பிள்ளை குட்டிக்காரையா, நான் பேப்பர்ல பார்த்தேன். என்ன கொண்டுடாதையா, என்ன கொண்டுடாத. அடிங்களா? நீ ஜகாவை கொலை செஞ்ச கணேஷ் தானே? நீ ஜகாவை கொலை செஞ்ச கணேஷ் தானே? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ராதா, என்ன மறந்துரு. நான் ஒரு கொலைகாரன். என்ன சொல்றீங்க கணேஷ்? ஆமா ராதா, இதுவரைக்கும் ஜார்ஜோட கும்பல் என்ன துரத்திட்டு இருந்தாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா இப்ப சட்டம் என்ன துரத்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால சும்மா இருக்க முடியல. கவலைப்படுற மாதிரி இப்ப என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்ன பார்த்து நீ ஒரு கொலைகாரன்னு சொல்லிட்டான். யாரோ ஜகான்னு ஒருத்தரை நான் கொன்னுட்டேனா? வழியில போற எவனோ எதையோ சொல்லிட்டான்னு நீங்க எப்படி வருத்தப்படுறீங்க? இல்ல ராதா, இந்த செய்தி பேப்பர்ல கூட வந்துச்சுன்னு ஆணித்தரமா அடிச்சு சொன்னான். அதனால நான் உனக்கு ஏத்தவே இல்லை. என்ன மறந்துரு, நான் ஒரு கொலைகாரன். கணேஷ், உங்களை அப்படி நினைக்க என் மனசு இடம் தரல. ஒருவேளை நீங்க சொல்றதே உண்மையாகி நாளைக்கு நீங்க ஒரு கொலைகாரன் தானே தெரிஞ்சா கூட அப்போ உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நான் மாத்திக்கவே மாட்டேன். இத பாருங்க, அவசரப்படாம பழைய பேப்பர் கடைக்கு போவோம், என்ன எதுன்னு விசாரிப்போம். என்ன? Hey, be cheerful, I say. இன்ஸ்பெக்டர் சத்யா தவறானவரா இருக்கவே முடியாது.
இந்த டெல்லி மத்திய போலீஸ் துறையை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் சத்யா கிரிமினல் கணேஷ் என்ற பெயரோட மெட்ராஸுக்கு போனான். அப்படி போறதுக்கு எங்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கிறான். அவனை பத்தி நீங்க சொல்ற புகார நான் எடுத்துக்க முடியாது. சத்யா உங்க மகங்கிறதுனால நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க சார். யூ ஆர் மிஸ்டேக்கன். அவன் என் மகன் தான். ஆனா அது வீட்டுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஜி பிரசாத் கிட்ட வேலை செய்யற சாதாரண இன்ஸ்பெக்டர் தான் அவன். கணேஷ்ங்கிற பேர்ல பேங்க் நகை கொள்ளையை கண்டுபிடிச்சு வந்த இன்ஸ்பெக்டர் சத்யா ஜகா மூலம் நகைகள் ஒளிச்சு வைக்கப்பட்டு வந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டார். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த ரகசியம் தெரிஞ்சதும் அந்த நகைகளை தானே அடையணும்னு ஆசைப்பட்டார். திடீர்னு நாங்க சத்யாவை பார்க்க நேர்ந்தது. எங்களை பார்த்த உடனே அவர் முகமே மாறி போச்சு. எங்களை சந்திக்க விரும்பாம ஒரு குற்றவாளியை போல ஓடி தலைமறைவாயிட்டார். அவரையும் சார் எங்களை பார்த்து ஓடணும்? அதுதான் எனக்கு விளங்கல. ஒரு கிரிமினல் போலீஸ்காரனை பார்த்து பயந்து ஓடணும். ஆனா ஒரு போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்காரனை பார்த்து ஏன் பயந்து ஓடணும்? இதை சொல்லத்தான் நாங்க டெல்லி வந்திருக்கோம் சார். ஆல்ரைட், நீங்க மெட்ராஸ் போகலாம். இதை பத்திர ஃபர்தர் டீடைல்ஸ் அனுப்பி வைங்க. அப்படி அவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா என் மகன் கூட பார்க்காம நான் நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பேன் உங்க ஐஜி கிட்ட சொல்லுங்க. சார் நல்லா தேடி பார்த்துட்டேன். நீங்க கேட்ட பழைய வெப்பரேட்ட இல்ல. என்ன பண்றது? என்னப்பா இது நீ எப்படி சொல்றிய? வேணும்னா ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. எனக்கு இன்னொரு கடை இருக்கு, அங்க இருக்கான்னு போன் பண்ணி கேட்கறேன். நாங்க வெயிட் பண்றோம், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நல்லதுமா. ராதா, நீ சொன்னீங்கன்னுதான் நான் இங்க வந்தேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் அனாவசியமா தோணுது. கணேஷ், நம்பிக்கையை மட்டும் நாம எப்பவுமே இழக்கக்கூடாது. கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்களேன். சரி சரி, அப்படியே செஞ்சிடறேன். சார் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க கேட்ட அந்த பேப்பர் அங்க இருக்க சான்ஸ் இருக்குன்னு பையன் சொல்றான். அப்படியா? அந்த அட்ரஸ் கொடுப்பா, நாங்க போறோம். அவன் எங்க சார் கண்டுபிடிக்க போறான்? நான் தான் வரணும். ஒண்ணு செய்யுங்க, சாயந்தரம் 5 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு வாங்க, நான் அங்க இருப்பேன். கரெக்டா வந்துருவல்ல? டயத்தை கீப் அப் பண்றோம் சார். சரி, வா போலாம். என்னப்பா இது? நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் உங்க முதலாளி சாமி கும்பிடுறாரு. சார் நீங்க கேட்ட பேப்பரை 4:30 மணிக்கெல்லாம் எடுத்துட்டாரு. ஆனா இங்க வச்சிருக்காரா அவர் கையில எடுத்துட்டு போயிருக்காரான்னு தெரியல. கொஞ்சம் நல்லா தேடி பாருப்பா. தேடி பார்த்தேன், கிடைக்கல சார். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்க நிக்கிற நேரத்துக்கு நேரா கோயிலுக்குள்ளார போய் அவரே பார்த்துட்டு வந்துருங்களேன். நானும் அதை தான் நினைச்சேன். வாங்க போலாம். லட்சுமி வா போலாம். லட்சுமி அங்க பாரு. கணேசா, என் மகனே, எங்கப்பா இருந்த எவ்வளவு நாளா? கணேஷ், எங்களை புரிஞ்சு இத்தனை நாளா உன்னால எப்படிப்பா இருக்க முடிஞ்சது? நீங்க ஏப்பா, பெத்த தாயை பார்த்தா இப்படி கேக்குற? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வா அப்பா, வீட்டுக்கு போலாம். வா. வாங்க, வராங்க. வாங்க. எப்படி அப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. உனக்கு ஒரு சின்ன குறை ஏற்பட்டாலும் நீ உயிரோட வந்து சேர்ந்தியே, அதுவே எங்களுக்கு போதும். அம்மா, நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீ நல்லவப்பா. ஏதோ சகவாச தோஷத்துல என்னென்னவோ நடந்துச்சு. வந்ததும் வராதுமா ஏன்பா அதெல்லாம்? நீ எங்க கூட தான் இருக்க போற, எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஆமா கணேஷ், எங்களுக்கு உன்னை பார்த்ததுல இவ்வளவு சந்தோஷம்னா புவனா உன்னை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா. புவனாவா? அது யாரு? என்னப்பா அப்படி கேக்குற? எங்களுக்கா நீ மறந்துட்டேன்னா அவளையும் நான் மறந்துட்டேன். அவ உன் மனைவி.
ராமையா, சபாஷ். சின்ன முதலாளி, நீங்க சொன்னபடியே கணேஷோட அப்பா அம்மாவை நடிச்சு அவனை நம்ப வச்சு எங்க வீட்டுக்கே கொண்டு விட்டோங்க. ராமையா, எங்க அப்பன் கில்பர்ட் ராயப்பன் திருச்சி போலீஸ் வட்டாரத்தையே தூங்க விடாம தூள் கலப்பினானே, அவன் கில்லாடி. சாகுற வரைக்கும் போலீஸ் கையில மாட்டலையே, அது சாதனை. இருந்தாலும் இதெல்லாம் அவர்கிட்ட விசுவாசமா வேலை பார்த்த உனக்கு நல்லா தெரியும். அந்த பிள்ளை கணேஷ கொண்டு வந்தா உங்க பிடியில இருக்கிற எங்க மகன் சோமுவை விடுதலை பண்றதா சொன்னீங்க. ஆமாங்க, அவன் கோச்சிக்கிட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டான். இனிமே அவன் இந்த பக்கமே வராம நாங்க பாத்துக்கிறோம். அவசரப்படாத. கணேஷ் கிட்ட இருந்து சில ரகசியங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோமுவை உங்ககிட்ட ஒப்படைப்போம். ஓகே, நீங்க போலாம். அது இல்லைங்க சின்ன முதலாளி. ராமையா, நான் கீர்த்தி எதை சொன்னாலும் அது கெசட்ல வந்துட்ட மாதிரி. நீ பரவாயில்ல. அதுக்கு இல்லைங்க, நான் சரிங்க. லட்சுமி வா போலாம். சோமு செத்து சுண்ணாம்பானது இந்த ராமையாவுக்கு தெரியல. முதலாளி, கடையில ஆள் இல்ல. நான் ஓ, உனக்கு இன்னும் எற போடல. குட்டிய கட்டி போட்டு வை. பாப்பா பல்லாங்குழி விளையாட புறப்பட போகுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. ஏன்பா அசோக், சுஜாதான்னு பேருள்ள உங்களுக்கு இங்க ஒரு பரிசு காத்திருக்குன்னு நீ வெளியே ஒரு போர்டு வச்சாலும் வச்ச, காலங்காத்தாலே ஒரு கேஸ் வந்திருக்கப்பா. கேஸ் வந்தாச்சா? வெரி குட் சார். இன்னைக்கு அந்த சுஜாதாவை யாரும் நான் கண்டுபிடிக்கல. என் பேரு சுஜாதா இல்ல. என் பேரு என்ன? அசோக். வாங்க சுஜாதா. என் பேரு சுப்புலட்சுமி. குழந்தை பேரு தான் நீ சொல்றது. நீ சொல்றதா? அப்படின்னா அதான் ஒரு பேர் சொன்னியே, அது என் வாயில நோய மாட்டேங்குது. என் வீட்டுக்கார வச்சுட்டாரு. நான் இத மினிமானு தான் கூப்பிடுவேன். அப்படியா? சரி, இந்தம்மா இந்த சாக்லேட் உனக்கு இல்ல, மினிமா. நீ நினைக்கலாம். சரி, எப்ப வரணும்னு சொல்லலையே. தெரியுமா, நான் இப்பதான் கேட்பரிஸ் ஃபேக்டரிய வேலை பேசிட்டு இருக்கேன். மொத்தமா வாங்கிடுறேன். அப்புறம் வா. சதாப்பா, நைனாவை தாண்ட சொல்லுமே. நைனாவா? நீ போனி. ஏப்பா, அந்த கட்டையில போறவன் தினிக்கு குச்சிட்டு குச்சிட்டு கூச்சா உள்ள கிடக்குறாப்பா. எந்த கட்டால போறவன்? அதான் சார், தினம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு கூத்தியார் வீட்டுல இருக்கான அவன். உன் கையில சொல்ல, இது கையில சொல்லிக்கல. டா, ஒன்னதானே புளியந்தோப்பு காப்பரச கக்கூசு கேத்தாப்புல ஓடுக்குது. ஒண்டியாக்குற சாவுல கூட அந்த கட்டால போறவன் வர்றதில்ல. ஏமா, உன் கட்டால போறவன் பண்ற தப்புக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, நல்லா அழகிறியே, 4-2 ஊட்டாண்ட வந்து தங்கிட்டு போலாம்ல. அப்ப அந்த கஸ்மாலத்துக்கு புத்தி வருதான்னு பாப்போமே. என்ன சார் கண்ணெல்லாம் அடிக்கிறாவோ? நீங்க சிரிப்பீங்களே. ஏமா, புளியந்தோப்பு புண்ணியவதி, நான் போர்டு வச்சது தப்பு, எடுத்துடுறேன். வீட்டோட இருக்கிறவன தப்பு செய்ய கூப்பிடுறாவோ. நீ போய் உன் கட்டால போறவன்டே இருப்போம். ஐயா, நீ இவ்வளவு தானே? ஏன்பா அசோக், இதெல்லாம் தேவைதானே? இவ்வளவு தானு போயிட்டா? டாக்டர், ராதா எங்க? எனக்கு எல்லாம் தெரியும் கணேஷ். நீ கல்யாணமான ஒண்ணு தெரிஞ்சதும் பாவம் அவ கதிகலங்கி போயிட்டா. ஆமாப்பா, நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்காம ஊருக்கு போயிட்டாங்க. என்ன, ஊருக்கு போயிட்டாளா? ஆமா கணேஷ், அவ டெல்லிக்கு போயிட்டா. அங்கதான் அவ அம்மா இருக்காங்களாம். ராதா, காஃபிமா? எனக்கு காஃபி வேண்டாமா? ஏமா? நானும் நீ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க. பெத்த தாய்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி உனக்கு என்னமா ஏற்பட்டுச்சு? என்கிட்ட சொல்லுமா. என்ன எதுவுமே கேட்காதம்மா. எனக்கு மனசு நிம்மதி இல்லை, அவ்வளவுதான். ராதா, கை குழந்தையா இருந்த உன்னை உங்க அப்பா என்கிட்ட விட்டுட்டு சொல்லாம கொல்லாம போயிட்டாரு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் இல்லாம அம்மா வளர்த்திருக்கேம்மா. எனக்கும் அது தெரியுமா. நீ ஒரு சாதாரண டைப்பிஸ்ட் தான். ஆனா கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற கற்பனை சக்தியை வச்சு என்ன வசதியா படிக்க வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல நீ நாவல் எழுத ஆரம்பிச்ச. இப்படி எனக்காக நீ எப்படி எல்லாம் வருத்திக்கிட்டேங்கிறத நான் புரிஞ்சுக்காம இல்லம்மா. ராதா, நாம 2 பேரும் திக்கற்றவங்கம்மா. உனக்கு நானும், எனக்கு நீயும் தான் ஆறுதல், அனுசரணை எல்லாம். அப்படி இருக்கப்ப உன் மனக்குறை என்கிட்ட சொல்லக்கூடாதா? நேரம் வரும்போது நிச்சயம் சொல்றேன். இதுக்கு மேல இப்ப எதுவும் கேட்காது.
இல்லம்மா, கேட்கல. ஆனா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா உன் மனசுல இருக்க சுமை அதிகமாயிட்டு தான் போகும். போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா, நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோம். நீ போயிட்டு வாமா, நான் வீட்லயே இருக்கேன். தனியா இருப்பேன்னு கவலைப்படாத. நான் இப்ப விரும்புறது தனிமைதான். ராதா, அம்மா எதை சொன்னாலும் உன் நன்மைக்காக தான் சொல்லுவேன். நான் இப்ப ப்ரொமோஷன் ஆகி வேலை செய்யறேனே, ஐஜி, அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அவங்க வீட்டுல ஒண்ணு பாக்கணும்னு சொன்னாங்க. நீ என்ன சொன்ன? அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். அப்படி சொல்றதுக்கு முன்னால என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? அது எனக்கு தோணலம்மா. ஐ எம் வெரி சாரி. சரி, நான் வரேன். கணேஷ், அடுத்து நீ என்ன செய்ய போற? போலீஸ்ல சரண்டர் ஆக போற. என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா டாக்டர், எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எத்தனை நாளைக்கு தான் போலீஸ் ஏமாத்துறது? அப்படி ஏமாத்துறது தவறுன்னு என் மனசுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹலோ, யார் வேணும்? எஸ், டிடெக்டிவ் ராஜ்குமார் பேசுறேன். 1 minute. டிடெக்டிவ் ராஜ்குமார். ஹலோ சார், நான் கணேஷ் பேசுறேன். நான் இங்க இருக்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தொழிலே தானே. அது இருக்கட்டும், உங்களுக்கு கணேஷ்னு ஒரு போலி பேர் இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாட்? என்ன சார் சொல்றீங்க? கணேஷ்ங்கிறது என் உண்மையான பேர் இல்லையா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு, உங்க உண்மையான பெயர் என்ன, உங்க உத்தியோகம் என்ன, எல்லா விவரத்தையும் நேர்ல சொல்றேன். அப்படியா சார்? முதல்ல அதை சொல்லுங்க சார். நோ, இதெல்லாம் போன்ல சொல்ற விஷயங்கள். அதுக்காகத்தான் ஸ்வீட்டி, பியூட்டி, நாட்டிக்கெல்லாம் லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, நான் உங்களுக்கு வெயிட் பண்ணேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஃபீஸ்? ஒரே ஒரு பாட்டில் ஸ்காட்ச் விஸ்கி தான். நோ, நான் ஏன் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டேங்கிறத நீங்க நேர்ல வரும்போது புரிஞ்சுக்குவீங்க. ஓகே? ஓகே, உடனே வரேன். டாக்டர், நீங்க எங்க இருங்க, நாங்க ராஜ்குமார் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். சரி. கமா.